சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கடந்த சில மாதங்களாகவே பல சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம், கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த தலைப்பிலே, தாழ்மை என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். தாழ்மையாக இருக்க வேண்டும், தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று நிறைய செய்திகளை கேட்டிருக்கிறேன். ஆனால் இதுதான் தாழ்மை என்பதை அநேக முறை கேட்டதில்லை. இன்னைக்கு தேவ ஜனங்களுக்குள் தாழ்மை இல்லாதவைகளெல்லாம் தாழ்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். வெளியரங்கமான சில காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு அதுதான் தாழ்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தாழ்மை மனதிலே காணப்பட வேண்டும். மனத்தாழ்மை இல்லவனோ அவன் கனமடைவான். அப்போ வெளியரங்கமாக தாழ்மையாக இருக்க வேண்டாமா? அது நல்ல ஒழுக்கங்கள் என்ற காரியத்தில் சில காரியங்கள் இருக்கிறது. ஆனால் தாழ்மை என்று வரும்போது அது ஆவிலே எளிமையாக இருக்க வேண்டும், ஆவிலே காணப்பட வேண்டும், மனதிலே காணப்பட வேண்டும். அதை தான் கற்றுக்கொண்டு வருகிறோம். தாழ்மை எவ்வளவு முக்கியம் நம்முடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கும், ஜெயமுள்ள வாழ்க்கைக்கும், நன்மைக்கும், மேன்மைக்கும், உயர்வுக்கும் தாழ்மைக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது என்பதை குறித்து சில வசனங்களை ஒவ்வொரு வாரம் சொல்லிக்கொண்டே வருகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். யாக்கோபுக்கு எழுதின பொதுவான நிருபம் 4வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்போ உயர்வுக்கும் தாழ்மைக்கும் தொடர்பு இருக்கிறது. யாக்கோபுக்கு எழுதின பொதுவான நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிருபை அளித்தா என்ன? ஏசாயா 16:5 கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். அப்ப சிங்காசனம் உயர்வை குறிக்கும், ஆளுகை குறிக்கும், மேன்மை குறிக்கும். அப்ப மேன்மைக்கும், உயர்வுக்கும், ஆளுகைக்கும், தாழ்மைக்கும் தொடர்பு இருக்கிறது. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 23வது வசனம். மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். அப்ப மனத்தாழ்மை இல்லாதவன் பல விதங்களிலே கனவீனம் அடைவான். நீதிமொழிகள் 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். தாழ்மைக்கும் பொருளாதார செழிப்புக்கும், தொழில் பெருக்கத்துக்கும், ஐஸ்வர்யத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. தாழ்மைக்கும் தேவ மகிமைக்கும் தொடர்பு இருக்கிறது. தாழ்மைக்கும் தேவ ஜீவனுக்கும் தொடர்பு இருக்கிறது. இதை விளக்கி சொல்லியிருக்கிறேன். மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 33வது வசனம். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்ப தாழ்மை இருந்தால் மேன்மை, தாழ்மை இல்லையானால் மேன்மை இல்லை என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்வோம். மத்தேயு 11:29 ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் மேலே ஒரு தாழ்மை என்ற நுகம் இருக்கிறது. இந்த நுகத்தை என்கிட்ட வந்து கற்றுக்கொண்டு நீ சொம, அப்பொழுது நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். உன் வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பகுதிகளிலும் ஒரு இளைப்பாறுதல் இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். சங்கீதம் 138:6 கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அப்ப தாழ்மை இல்லையானால் வானம் திறக்கப்படாது. தாழ்மை இல்லையானால் ஜெபத்துக்கு பதில் இல்லை என்பதை திட்டமாக தெரிந்து கொள்வோம். அப்படியானால் தாழ்மை என்றால் என்ன? முதலாவது, தவறு செய்யும் பொழுது, அறிந்தோ அறியாமலோ தப்பு செய்யும் பொழுது, அதை தேவன் ஏதோ ஒரு விதத்தில் எச்சரிக்கும் பொழுது உண்மையை ஒத்துக்கொண்டு, ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் என்று உண்மையை ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்குள் தாழ்மை இருக்கிறது. இரண்டாவது, எது தாழ்மை? வேதவசன ஆதாரத்தோடு சொன்னேன். தேவனுடைய வார்த்தை சொல்வதை சிறு பிள்ளை போல ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்குள் தாழ்மை இருக்கிறது. மூன்றாவது, எது தாழ்மை? பிலிப்பியர் நிருபம் 2வது அதிகாரம் 3வது வசனம். மனத்தாழ்மையினாலே யாரெல்லாம் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையா எண்ணுகிறார்களோ, அற்பமா எண்ணாம, அசட்ட பண்ணாம, இகழ்ச்சியா பார்க்காம, யாரெல்லாம் தங்களில் மேன்மையாய் நினைக்கிறார்களோ அவர்களுக்குள் தாழ்மை இருக்கிறது. கனமன யாரெல்லாம் முந்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தாழ்மை இருக்கிறது என்று பல வசனங்களிலே தெளிவாக நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். தொடர்ந்து 4வதாக தாழ்மை என்றால் என்ன என்பதை நாம் தியானிப்போமாக. 2 நாளாகமம் 33:12 இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பதாக மிகவும் தன்னை தாழ்த்தினான்.
கவனியுங்கள், அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பதாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இந்த வசனத்தின் அடிப்படையில் நெருக்கன்னு ஒன்று வரும்போது, கஷ்டம்னு ஒன்று வரும்போது, பிரச்சனைன்னு வரும்போது, தேவைன்னு ஒன்று வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, யாரெல்லாம் அந்த நெருக்கத்தில் போராட்டத்தில் தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்குள் தாழ்மை இருக்கிறது. யாரெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டாங்க, வேதவசனம் வசிக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, என்ன பிரச்சனையா, என்ன கஷ்டம், அப்படின்னா என்ன தெரியுமா, என்னால என் குடும்பத்தை நடத்த முடியும், என்னால என் தொழில் நடத்த முடியும் என்கிற பெருமை. தாழ்மை உள்ளவங்க ஐயா தேவ சமத்துக்கு வருவார்கள். நெருக்கப்படும் பொழுது ஆண்டவரே அவர் நோக்கி பார்ப்பார்கள், நீங்க இல்லாம நான் இல்லை ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் ஒரு திரள் கூட்டம் யுத்தத்துக்கு வந்தார்கள். யோசபாத் ராஜாவுக்கும் படைபலம் இல்லாதவன் அல்ல, ஏறக்குறைய 7 லட்சத்துக்கு மேற்பட்ட போர் வீரர்கள் இருந்தார்கள். ஆனா இவன் என்ன பண்ணான் தெரியுமா, தாட்ட நிறைய வீரர்கள் இருந்தாலும், தனக்கு தெரிந்த நேச நாடுகள் இருந்தாலும் அவைகளை நோக்கி பார்க்கவில்லை. நேர தேவாலயத்துக்கு ஓடினான். ஆண்டவரே என்ன செய்ய தெரியலப்பா. நெருக்கத்திலே யோசபாத் தேவனை தேடினான், ஆலயத்துக்கு போய் தேவனை தேடினான். ஆண்டவர் அழகான ஆலோசனை கொடுத்தாரேப்பா, யுத்தத்தில் நீ முன்னாடி துதிக்கிறவங்களை நிறுத்தி வை, துதி. ஒரு அருமையான ஆலோசனை கொடுத்தார். துதித்தார்கள். எதிரிகள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். எதிரிகள் ஒருவரை பார்க்கும் பொழுது அவர்கள் எதிரி போல தெரிகிறது, ஆகவே வெட்டினார்கள். அன்பு தேவ ஜனமே, நெருக்கத்தில் கஷ்டத்தில் மனிதனை தேடி ஓடுறீங்களா? எனக்கு அவங்க தெரியும் இவங்க தெரியும் அதிகாரியை தேடி ஓடுறீங்களா? அந்த பணக்காரர் தெரியும், அந்த முதலாளி தெரியும், அந்த எம்எல்ஏ தெரியும், அந்த ஐஏஎஸ் ஆபீசர் தெரியும், ஓடுறீங்களா? உங்களுக்கு தாழ்மை இல்லை. தாழ்மை இருக்குமானால் கஷ்டன்னு வரும்போது, நெருக்கன்னு வரும்பொழுது, தேவைன்னு வரும்பொழுது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள். நெருக்கப்படுகையில் அவன் தேவனை நோக்கி, மனாசே நெருக்கப்படுகையில் தேவனை நோக்கி கெஞ்சி, வேதம் சொல்லுகிறது பிதாக்களின் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினான். நெருக்கத்திலே எவர்கள் தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ, பிரச்சனை, வேதனை, கஷ்டம், நெருக்கம், பாடுகள், வியாதி, நிந்தை, அவமானத்தின் மத்தியில யாரெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்குள் தாழ்மை இருக்கிறது. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் அசீரிய ராஜா புறப்பட்டு வந்தான். அந்த அசீரிய ராஜாவின் படைத்தலைவன் சனகரிப் அலங்கத்துக்கு மேலிருந்து கெட்ட வார்த்தையில பேசுகிறான். ஏன்னா எசேக்கியாவினால ஜெயிக்க முடியாது, அவன் இவ்வளவு, அவனுக்கு எந்த பலமும் இல்லை, ரொம்ப கேவலமா பேசுகிறான். எசேக்கியா என்ன செய்தான் தெரியுமா? நேர தேவாலயத்துக்கு ஓடி, நான் ஆண்டவரே பிரசவ காலம் வந்துடுச்சு அப்பா, பெறவ பலன் இல்லையே. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு பலன் இல்லைன்னு எனக்கு தெரியும்பா, ஆனா நெருக்கத்தில் என்ன தேடி வந்த பத்தியா, நெருக்கத்தில் என்ன கூப்பிட்ட பத்தியா, நீ சும்மாரு, நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு தூதனை அனுப்பினார். ஒரு சிங்கிள் தூதன் இறங்கி வந்தான். 185,000 பேர் சொடக்குப்படுற நேரத்தில் க்ளோஸ். வானம் திறக்கணுமா? உங்களுக்கா தேவன் கிரியை செய்யணுமா? தம்முடைய வல்லமை விளங்க பண்ணணுமா? தாழ்மை வேணும். எது தாழ்மை? நெருக்கம், கஷ்டம், தேவன் வரும்போது எந்த மனுஷனுடைய ஓடாதீங்க, யார்ட்டி கை ஏந்தாதீங்க, தேவனை நோக்கி பாருங்க. ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பாருங்கள், அன்னாள் குழந்தை இல்லை, பயங்கர அவமானம், அவள் சக்களத்தை அவளை வேதனைப்படுத்தினாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிள்ளை பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை, அந்த கஷ்டம், அந்த நிந்தை, அந்த அவமானம். பாருங்கள், பயங்கர வேதனை. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருடமும் அன்னாள் தேவாலயத்துக்கு சொல்வாள். ஜப ஆலயம் என்று ஆங்காங்கே குட்டி குட்டி ஸ்னேகாக் என்று அழைக்கப்படுகிற ஜப ஆலயங்கள் ஏராளம் இருந்தது. ஆனால் தேவாலயம் என்று ஒன்றுதான், அது எருசலேமில் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகை கொண்டாட செல்வார்கள். அங்கே எல்லாரும் மகிழ்ச்சியாய் பண்டிகை கொண்டாடுக்கும் பொழுது அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். நிந்த அவமானம் தாங்க முடியல.
ஒவ்வொரு வருஷமும் ஆலயத்துக்குள்ளே போக மாட்டா, வெளியிருந்தே வந்துடுவா. ஒரு வருடம் என்ன செய்ய தெரியுமா? நேர ஆலயத்துக்குள்ளே போய் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி. சேனைகளின் கர்த்தர் என்ன தெரியுமா? படைகளின் தேவன் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் உண்மையான என்ன அர்த்தம் தெரியுமா? 2 விதமான சேனைகள் இருக்கிறது. ஒன்று வானத்திற்குரிய சேனைகள், இன்னொன்று பூமிக்குரிய சேனைகள். வசனம் ஆதாரம் இருக்கிறது. வானத்துக்குரிய சேனைகள் யார்? சூரியன், சந்திரன், நட்சத்திரன், தேவதூதர்கள். பூமிக்குரிய சேனை யார்? ஜனங்கள், மக்கள், மனிதன், மிருகங்கள், பறவைகள். பாருங்கள், வானத்துக்குரிய சேனைகளும் உண்டு, பூமிக்குரிய சேனைகளும் உண்டு. 2 சேனைக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னால், வானத்திற்குரிய சேனைகளுக்கு பழுகி பெருகக்கூடிய தன்மை கிடையாது. ஆனால் பூமிக்குரிய சேனைகளுக்கு பழுகி பெருகக்கூடிய தன்மை உண்டு. ஆகவே தான் அவள் சொல்கிறாள், பழுகி பெருக பண்ணுகிற தேவனே, பழுகி பெருகும்படி மனிதர்களாக எங்களை உண்டாக்கின தேவனே, அதாவது சேனைகளின் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரை நோக்கி ஜெபித்தாள். ஒரு குழந்தை கொடுத்தா போதியா, என் நிந்த நீங்கனா போதியான்னு சொல்லி ஒன்னே கேட்டா, ஆண்டவர் எக்ஸ்ட்ரா 6 பிள்ளைகளை கொடுத்து, ஒரு பெண் பிள்ளையை சேர்த்து கொடுத்து, மொத்தம் 6 பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை சேர்த்து 6 டஜன் பிள்ளைகளை கொடுத்து அவளை திக்குமுக்காட பண்ணினார். ரீசன் என்ன தெரியுமா? சரி, நிந்த தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல, எல்லாரும் அற்பமாக நினைக்கிறாங்க, மாமியா திட்டுறாங்க, அம்மா திட்டுறாங்க, வந்தவன் பணவெல்லாம் திட்டுறான், இனி உலகத்தில் வாழக்கூடாது, மரித்து போய்விடாது என்று அண்ணால் நினைக்கவில்லை. ஆலயத்துக்குள்ள போனால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபித்தாள். வேதம் சொல்லுகிறது, நெருக்கத்தில் யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்குள் தாழ்மை இருக்கிறது. பாருங்கள், 6 டஜன் பிள்ளைகளை கொடுத்து அவளை ஆஸ்வதித்தார். அவன் தாய் அவளை துக்கத்தோட பெற்றான் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் என்ற வார்த்தைக்கு என்னத்தம் தெரியுமா? துக்கம் நிறைந்தவன், துக்கத்தின் மகன். எந்த தாய் பிள்ளையை வேதனோடு பெற்றெடுக்கவில்லை? ஆனால் இந்த தாய் பெயர் வைக்கிறாள், துக்கம் நிறைந்தவன், ராசி இல்லாதவன், இவன் பிறந்த நேரம் சரியில்லை, இவன் மூஞ்சில முழிச்சா கஞ்சி கிடைக்காது, நல்லது நடக்காது. பாருங்கள், பெத்த தாய், பெத்த தகப்பன், உடன் பிறந்த சகோதரர்கள் இவனை அவமான சின்னமாய் பார்த்தார்கள். ராசி இல்லாதவன், இவன் 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 வீட்டில் இருந்தால் நன்மை நடக்காது என்று சொல்லி எல்லாரும் இகழ்ச்சியை பார்த்தார்கள். அவன் நிலைமை என்ன தெரியுமா? எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் சீக்கிரம் செத்து போயிடுவான், இவனுக்கு பிளெஸ்ஸிங்கே கிடையாது, இவனுக்கு திருமணமே நடக்காது, அவனுடைய சந்ததியின் எல்லை பெரிதாகாது, சீக்கிரம் தீமை அவனை கொன்றுன்னு நினைச்சாங்க. எதை வச்சு சொல்கிறீங்க பாஸ்டர்? அவன் பண்ணுற ஜெபத்தை கேளுங்க. யாபேஸ் எல்லாரும் அற்பமாக நினைக்கிறாங்க, பெயரை கூட துக்கம் நிறைந்தவனு பேர் வைக்கிறாங்க, எல்லாரும் இவனை பழமொழி சொல்லாய் பேசுகிறார்கள். இவன் எந்த தப்பு பண்ணாதவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஏன்டா அந்த உலகத்தில் வாழ்வுன்னு நினைக்கல. நேர யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆஸ்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாது என்று சொன்னான். அவங்க எல்லாம் சொல்றாங்க, இவன் சபிக்கப்பட்டவன் சொல்றாங்க, இவனுக்கு திருமணமாகாது, பிள்ளையின் பிள்ளைகள் வராது, எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே எல்லாம் சொல்றாங்க, தீங்கு அவனை கொன்றுன்னு சொல்றாங்க. பாருங்க, கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு அருளினார். தன் சகோதரர் எல்லாரையும் பார்க்கிலும் கனமற்றவனாய் இருந்தான். யாபேஸ் எல்லாரை பார்க்கிலும் கனமற்றவனாய் இருக்க காரணம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடினான். அன்னாளின் கண்ணீர் களிப்பாய் மாறினது காரணம், அவள் சேனைகளின் தேவனாய் கர்த்தரை நோக்கி அவரை தேடினாள். யோசபாத்துக்கு ஜெயம் கிடைக்க அவன் தேவனை தேடினான். எசேக்கியா ராஜாவுக்கு வெற்றி கிடைக்க தேவனை தேடினான். தேவஜனமே, பிரச்சனையா, கஷ்டமா, வேதனையா, போராட்டமா, நிந்தையா, காரணமில்லாத காயமா, தீராத வியாதியா, கடன் பாரங்களா, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்கு ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்த தகப்பன் உங்களை நேசிக்கிறார். வசனம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே நமக்காக கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? சோர்ந்து போகாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. மனுஷனை நம்பாதீங்க, நாசில சுவாசமுள்ள மனிதனை, டாக்டரை நம்பாதீங்க, அட்வொகேட்டை நம்பாதீங்க, தேவனை நம்புங்க. அவர் நோக்கி பாருங்க. பாஸ்டர், அவர் நோக்கி பார்த்தனே, இன்னும் வரலையே, இன்னும் நோக்கி பாருங்க. பெற்றுக்கொள்கிற வரைக்கும் தேவனை தேடுங்கள். நிச்சயம் அதுதான் தாழ்மை. அந்த தாழ்மை உங்களை உயர்த்தாம விடாது. ஜெபிப்போமா? தொடர்ந்து இதே டாபிக்ல அடுத்த வாரம் நாம் தியானிக்கலாம். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தாழ்மை
என்பது என்ன என்பதை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி வெற்றியாய் ஜெயமாய் வாழ நெருக்கத்தில் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே தாழ்மையை அணிந்து கொண்டு ஜெயத்தை மேன்மையை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ் ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.